ஹalleluya. நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் காத்து வந்திருக்கிறீர். இன்னும் இருக்கிற நாட்களிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய சந்நிதி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உலகத்திலே ஆண்டவரே, மனுஷங்க போராட்டங்களில் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வியாதிகளும் கஷ்டங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆபத்து காலத்திலே தேற்றுகிறவர் நீரே அல்லவா? எங்களை காக்கிற தேவனும் நீரே அல்லவா? உம்மையே நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு அவ்வளவா எனக்கு தெரியாதுங்க. ஆனா எத்தனை குடும்பங்களிலே எத்தனை பேருடைய பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி, வீட்டிலே இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை விதமான வியாதிகளுக்கு ஆளாகிறாங்களோ, எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கோ, எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ என்பது எனக்கு தெரியுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களில் அநேகர், சில ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்புறாங்க. அதுல 50% ரொம்ப அவங்க கிரிட்டிக்கல் மொமெண்ட்ஸ்ல ஐசியூல இருக்கிறோம், தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறோம், தாங்க முடியாத வியாதியில் இருக்கிறோம், சிக்கலில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம். இவ்வளவு விதங்களிலே இவ்வளவு வேதனைகளில் மனுஷங்க இருக்கிறாங்களா என்று புரியும்போது, எவ்வளவோ தேவ சமூகத்தில் வேதனையோடு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, என்ன நடக்குது இந்த உலகத்தில் என்கிற புரிதல் எனக்கு உண்டாகிறது. மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, மனுஷனுக்கு கேரண்டி இல்லை, மனுஷனுக்கு எந்த விஷயத்திலையும் கூட ஒரு தைரியம் இல்லை, சப்போர்ட் இல்லை, உதவி இல்லை. பணம் இருந்தால் போதும் நினைக்கிறவங்களுக்கு பணம் இருந்தாலும் பணத்தால செய்ய முடியாதது, மனுஷங்களால செய்ய முடியாதது, மருத்துவர்களால செய்ய முடியாதது, அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனையில மனுஷங்க இருக்கிறாங்க. அநேகம் பேர் சகோதரிகள் வீட்டிலே கணவர் கவனிக்காவிட்டால் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிள்ளைகளை போஷித்து கொண்டு கணவருக்காக ஜெபிங்க, பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. நான் இங்க வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னால் இந்த வேலைகளை செய்ய முடியல, அவங்க கொடுக்கிற கொஞ்சம் பணம், நான் கடன் வாங்கி இந்தியாவிலிருந்து வந்தாங்க, அந்த கடன் அடைக்கவே இது போதலன்னு ஒரு சகோதரி கண்ணீரோடு வைத்த வாட்ஸ்அப் மெசேஜை கேட்கும்போது நிஜமா என்ன இந்த கடைசி நாட்களில் மனுஷங்க ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, தேவனை நாம பக்கத்தில் வைக்கும்போது, தேவனிடத்தில் நாம விசுவாசம் வைக்காத போது இப்படிப்பட்ட நிலைமைதான் தொடருங்க. ஆனா நம்பினால் அற்புதங்களை பார்ப்போம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா நன்மையை பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்க, ஆண்டவரே உங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க. அநேக முறை விவரமாக எல்லா விஷயங்களும் மணிக்கணக்கில் தனித்தனியா செபிக்க நானும் மனுஷன் தானங்க, என்னாலையும் முடியாது. ஆனால் அநேக முறை இப்படிப்பட்ட பாரங்களை எல்லாம் ஆண்டவர் முன் வைத்த, ஆண்டவரை காப்பாற்றுங்க, ஆண்டவரை இரக்கம் செய்யுங்க, ஆண்டவரை உதவி செய்யுங்க என்று விண்ணப்பம் செய்கிறோம். எஸ், நம்மை காப்பாற்றுகிற தேவன் இருக்கிறார். கஷ்டங்கள் வரும், சோதனை வரும், வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் அவர் நம்மை காப்பாற்றுவதனாலே அது எல்லாவற்றிலிருந்தும் நம்ம தப்புவிக்கப்படுவோம். உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா என்ன செய்வீங்க? டிவி பார்ப்பீங்களா? செல்போன் பார்ப்பீங்களா? அது ரெண்டும் விட்டுருங்க, பைபிளை எடுத்து வாசிங்க. உங்க கஷ்டங்களுக்கு சரியான ஒரு தீர்வு, ஆதரவு, உதவி ஆண்டவருடைய வசனத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். சங்கீதம் 121 வாசிக்கிறேன், கேளுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? எனக்கு யாரும் உதவி செய்கிறதில்லை. எனக்கு யார் உதவி செய்வாங்க? என்னை யார் ஆதரிப்பாங்க?
நமக்குள் இதே கேள்வி அநேக முறை இருக்கும். எனக்கு யார் இருக்கிறாங்க? என்னை யாரும் கண்டுகொள்கிறதில்லை. எனக்கு யாரும் உதவி செய்கிறதில்லை. இதே எண்ணங்களோடு நம்ம இருக்கிறோம். நம் இதயத்தில் இப்படிப்பட்ட கேள்வி வரும்போது பதிலை கூட உண்மையிலேயே நாம விசுவாசிக்கிறவங்களா இருந்தா, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தால் நம்முடைய ஆத்துமாவே நமக்கு சொல்லுங்க. அங்கேயே இருக்கு பாருங்க, யாரு? எங்கிருந்து வரும் என்கிறவர், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உடனே அவர் உள் மனது சொல்லுகிறது தாவீதுக்கு, எங்கிருந்து வரும் எனக்கு ஒத்தாசை? கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவனிடமிருந்து தான் எனக்கு உதவி வரும். என் ஆண்டவரே எனக்கு உதவுபவர். எந்த மனுஷனும் நம்பத்தக்கவன் அல்ல. தேவன் எவ்வளவேனும் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? ஆண்டவரின் உதவியை கேட்டீங்களா? அவருக்கு உங்க உள்ளத்தை கொடுத்தீங்களா? அவர் சமூகத்தில் செபிக்கிறீங்களா? அவரை நம்புகிறீங்களா? அவருடைய வார்த்தைகளை கேட்கிறீங்களா? அப்படி என்றால் உங்கள் எல்லா உதவியும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர், உருவாக்கினவர். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரா இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான உதவி பூமிக்கு சம்பந்தப்பட்டதோ, வானத்துக்கு சம்பந்தப்பட்டதோ, பரலோக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் அவரே. பூமியில யாவையும் அவரே உண்டாக்கி இருக்கிறதுனால பூமியில உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், பூமியில இருக்கும்போது உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது என்பது நம்முடைய விசுவாசமா இருக்கணும். அவர் உன்னுடைய காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் உன் காலை தள்ளாட விடார், உன்னை காக்கிற தேவன் உறங்கார். தூங்கி எழுகிறதுக்குள்ள, சின்ன தூக்கம் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள அநேக முறை மும்பை போன்ற பட்டணங்களில் அந்த லோக்கல் ட்ரெயின்ஸ்லயும் மெட்ரோ ட்ரெயின்ஸ்லயும் போகிறவங்க மேல அப்படி ஒரு கர்ச்சீஃப் போடுவாங்க. அந்த கர்ச்சீஃபை நீங்க எடுக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற வாலெட்டாவது, பணமாவது, தங்கமாவது திருடிடுவாங்களாம். அவ்வளவு குவிக்கா. நம் ஆண்டவரை பாருங்க, நம்ம சின்ன சின்ன தூக்கம் போடுவோம், பகல்லையும் தூங்குறாங்க, எப்பவுமே தூக்க மயக்கத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு மனுஷங்க. ஆனால் உங்களை காக்கிறவர் உறங்கார், அவர் தூங்கவும் மாட்டார். ஆகவே உங்களை ஈ கூட மொய்க்காதபடி காப்பார் என்றால், அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஈ மொய்க்காமல் ஈ அப்படி வந்து போயிடும், அவ்வளவுதான். ஆனா அது எத்தனை இன்ஃபெக்ஷன்ஸை கொண்டு வருகிறது, வியாதிகள் வருகிறது, அதனால கூடங்க. ஆனால் ஆண்டவரை நீங்க அடைக்கலமா கொண்டா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தால், ஆண்டவரிடத்திலிருந்து உதவி இருக்கு என்று நம்பினால், உங்களுக்கு எந்த தீங்கும் வராமல் உங்களை காப்பாற்றுவார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. உறங்கவும் மாட்டாரு, தூங்கவும் மாட்டார். ஆஃப் ஆன் டியூட்டி இல்லை. என் ஆண்டவர் என்னை நான் தூங்கும்போது கூட என்னை பார்க்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா வேதம் சொல்லுது, அவருக்கு பிரியமானவர்கள் தூங்கும் போதே அவர்களுக்கு கொடுக்கிறாராம். நாம் இன்னும் தூக்கத்தில் இருக்கும்போதே தேவன் நமக்கு தேவையானதை ஆயத்தப்படுத்துகிறார். எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்கி எழுகிறதுக்கு முன்பே தேவன் உங்களுக்கு அன்றைக்கு தேவையான தேவ செய்தி, அன்றைக்கு தேவையான வளங்கள், அன்றைக்கு தேவையான உதவி, அன்றைக்கு தேவையான தைரியம், விசுவாசம், பலனும் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அவருக்கு பிரியமானவர்கள் தூங்கும் போதே நாம தூங்குவோம். ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்மை காப்பாற்றுவார். ஒரு காவலாளி காவல் காத்து கொண்டிருக்கும் போது வெளியாட்களை உள்ள வராமல் தடுப்பது மட்டுமல்ல, உள்ள இருக்கிறவங்க வெளியே போகாம காப்பாற்றுவார். எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவார். காவலாளி எல்லாரும் தூங்குறதுனால நானும் தூங்குறேன்னு சொன்னா அவன் காவலாளியா? அப்படிதான் செய்யறாங்க இன்றைக்கு அநேகர். எல்லாரும் தூங்கினாலும் சரி, நான் தூங்காமல் இவர்களை பாதுகாக்கணும், இவர்களுக்கு சரியான காவலாளியாக நான் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான தேவ ஊழியன் காவலாளி.
எரேமியாவிடம் சொன்னார், ஜாமக்காரனே, நேரம் என்னானது? காவலாளி மணிக்கு மணி சத்தம் போடுவான், எந்த திருடர்கள் வராம, ஆபத்து வராம இங்கே நான் இருக்கிறேன் என்று அறிவிப்பான். எங்க சின்ன வயசுல அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஊர்களில் தெரு விளக்குகள் இருக்கும். நகராட்சி தீபங்கள், அவங்க கெரோசின் ஊத்தி விளக்கு கொளுத்தி வைப்பாங்க. ஒரு கூர்கா சுற்றி கொண்டிருப்பார், பாரா ஹுஷார், பாரா ஹுஷார் என்று. அப்படியாக அவர் சத்தமிட்டு கொண்டு போகும்போது தெருவிலே அங்க யாராவது திருடர்கள் இருந்தா, மக்கள் யாருக்காவது உதவி வேண்டும் என்றால் உடனே அவரை கூப்பிடுவாங்க, திருடர்கள் ஓடி போயிருவாங்க. நம் வாழ்க்கையில கூட கொள்ளையிடுகிறவன் திருடன் சாத்தானுங்க. நம் சந்தோஷத்தை, நம் ஆரோக்கியத்தை, நம்முடைய ஆனந்தத்தை, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை, நம் விசுவாசத்தை கெடுக்க எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ஆனால் நம்மை காக்கிற தேவன் உறங்குவதில்லை. ஆகவே இன்றைக்கு வரைக்கும் நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறோம்னா அது நம்ம பெருமை இல்லைங்க, அது நம்மை காப்பாற்றின தேவனுடைய பெருமை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். சாதாரணமா எனக்கு யாராவது என்னுடைய வலது பக்கத்திலே நின்று அவ்வளவா இஷ்டம் இருக்காது. முக்கியமா வசனத்தை போதிக்கும் போது, பலிபீடத்தின் மேல் இருக்கும்போது. ஏனென்றால் நம் வலது பக்கத்தில் இருக்க வேண்டியது மனிதர்கள் அல்ல, ஆண்டவருக்கு. அந்த இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். வலது பக்கத்தில் ஆண்டவர் நிற்பாரு, நம்மை தைரியப்படுத்துவாரு, நமக்கு ஏவுதல்களை கொடுப்பாரு, நம்மோடு பேசுவாரு, நம்மை பேச வைப்பாரு. ஹல்லேலூயா! ஆண்டவர் எங்கேயோ இல்ல, உங்க பக்கத்திலேயே இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிங்க. பகலிலே வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்தாது, இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. ஒரு சின்ன குழந்தை தூங்கும்போது அந்த ஜன்னல் பக்கம் இருக்கும்போது மத்தியான நேரத்தில் வெயில் அந்த குழந்தையின் மேல் படும். அந்த விஷயம் அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாது. அது கவலை மறந்து தூங்கும் அல்லது விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற தாயோ தகப்பனோ, ஐயோ அங்க மத்தியானம் வெயில் வருமே, குழந்தையின் மேல் வெயில் படும் என்று கவனிப்பாங்க. அந்த ஜன்னலை மூடி கர்டைன் போடுவாங்க அல்லது இன்னொரு இடத்துக்கு மாற்றுவாங்க. அதுபோல நம் ஆண்டவர் ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு, சிக்கல்களில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு, எங்கே இருந்தால் நாம பாதுகாப்பா இருப்போமோ, என்ன செய்தால் நாம் பாதுகாப்பா இருப்போமோ என்று நம்மை கவனித்து பார்த்து கொண்டு காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை காக்கிறார், நம்புங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது என்று விசுவாசிங்க. கர்த்தர் பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னென்னமோ ஆயிடுங்க, தலைகீழாயிடுங்க. ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதுனாலே, தைரியப்படுத்துகிறதுனாலே, விடுவிக்கிறதுனாலே நாம ஸ்மூத்தா கடந்து போயிடுறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எந்த தீங்கும் வராமல் கர்த்தர் உன்னை காப்பார். அவர் உன்னுடைய ஜீவனை காப்பார். என்ன காப்பாற்றுவாராம்? எவ்வளவு நேரம் காப்பாற்றுவார்னா, பணம், நம்ம வீடு, நம்ம பொருள், வாகனம் நினைக்கிறோமே தவிர நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவாருங்க. இந்த உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எவ்வளவு பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுங்க. எவ்வளவு பயங்கரமாக இன்றைக்கு சின்ன பிள்ளைங்க கூட, என்னங்க 8th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லும்போது ஒன்னும் புரியலங்க. சின்ன வயசுலேயே 40 வயதிலேயே பிரெயின் ஸ்ட்ரோக், அநேக நினைத்து பார்க்க முடியாத வியாதிகள் மனுஷனை பிடிக்குது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் உன் ஜீவனை காப்பேன், உன் உயிரை காப்பாற்றுவேன். உனக்கு வியாதி வந்தாலும் அது மரணத்தின் நிமித்தம் அல்ல, அது என் நாமத்தின் மகிமையின் நிமித்தமே. என்னங்க, தேவன் நம் வாழ்வில் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் அந்த ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கடைசியா, இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன் போக்கையும் உன் வரத்தையும் காக்கிற கர்த்தர் நானே.
இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் காலையில் சென்று மாலை திரும்புகிறவங்களா தான் இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மைல் பிரயாணம் செய்யறாங்க. சிலர் ஒரு டவுன் விட்டு ஒரு டவுன் போறாங்க வராங்க. இன்னும் ஜாஸ்தியா கூட போகிறாங்கல்லங்க. என்னங்க 10 மைல் 20 மைல் 30 40 மைல் கூட இன்றைக்கு பிரயாணம் செய்கிறாங்க. கார்ல, பஸ்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்ல உத்தியோகத்தின் நிமித்தம் இந்த மூலையிலிருந்து அந்த மூளைக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு நாள் பிரயாணம் செய்கிறாங்க. ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் பிள்ளைகளை கொண்டு வர ஆகுது பாருங்க. ஸ்கூல் வேன்ல போகிறாங்க. எத்தனை இடங்கள்ல ஸ்கூல் வேன்ஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸ்கூலுக்கு போகிற வழியில ஆக்சிடென்ட் ஆகுது. கர்த்தர் சொல்கிறார், உன் போக்கையும் வரத்தையும் காக்கிற தேவன் நானே. ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் காக்கிறவர் இல்லைங்க. உங்களுடைய வரத்து, உங்க போக்கை நீங்க எங்க போனாலும் வந்தாலும் எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த ஆக்சிடென்ட்ஸும் இல்லாம, எந்த தீங்கும் நடக்காம உங்களை காப்பாற்றுவார். இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை காக்கிறவர் நீர் இருக்கிறீர் என்று, என் பசியை தீர்க்க நீர் இருக்கிறீர் என்று, என்னை அறிந்தவராய் நீர் இருக்கிறீர் என்று நம்புகிறேன். உண்மையே பற்றி கொண்டிருக்கிறேன். நீர் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எனக்கு அவசியமில்லை என்று சொல்லுவோமா? ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் முயற்சிகளை பாருங்க ஆண்டவரே. அது உமக்கு அங்கீகாரமா இருக்கிறதா? எங்கள் பிரயாணங்களுடைய சித்தத்தில் இருக்கிறதா? எங்க தீர்மானங்களை பாருங்க ஆண்டவரே. அது உமக்கு உம்முடைய பார்வைக்கு நலமானதா என்று அறிவதற்கு, உம்முடைய சித்தத்தில் இருப்பதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. யார் யார் எங்கெங்கிருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. அவங்க பிரயாணங்களில், அவங்க வீடுகளில், அவங்க போக்கிலும் வரத்திலும், அவங்களுடைய காரியங்களில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீர் துணையாக இருந்து தீங்கிலிருந்து தப்புவிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு, பாரங்களுக்கு 8939801234க்கு நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பட்சத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க முதல் முறையா பார்த்து கொண்டு இருந்தா கண்டிப்பா அனுப்புங்க. உங்க பிக்சர் கூட ஆட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தவும் நாங்கள் முயற்சிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்